கோலம் போடலாம் தானே? நல்லா இருக்கு தானே? போடலாம் பிள்ளை. இந்த தடவை நம்ம நல்ல கோலமாக போடணும். அப்போ தான் நமக்கும் ப்ரைஸ் கிடைக்கும். என்ன பிள்ளை இது? அம்மா எப்போ போனா இன்னும் காணோம் பாரு. அவங்களாம் நல்லா ஜாலியாக கதை அடிச்சுட்டு பொறுமையாக தான் வருவாங்க பாரு. அங்க பாரு, நம்ம சித்தி மாதிரி இருக்கு. அட ஆமாம் பிள்ளை, நம்ம சித்தி தான். சித்தி வா சித்தி. என்ன திடீர்னு வந்திருக்க? வா சித்தி வா. என்னாச்சு? எங்க தாரு அம்மா இல்ல? இன்னைக்கு காப்பு கட்டணும்ல, அதுக்கு தான் பூவும் வேப்பிலையும் பறிச்சுட்டு வரதுக்கு போயிருக்காங்க சித்தி. என்னாச்சு உனக்கு? ஏன் டல்லா இருக்க? என் கதையை ஏன் கேட்குற? உங்க அம்மா வரட்டும். ஐ அக்கா. அக்கா. நீங்களும் வந்திருக்கீங்களா? சரி வாங்க வாங்க உள்ள போலாம். ஆமாம் வாங்க உள்ள போகலாம். சித்தி வா உள்ள போகலாம். போயிட்டு வரத்துக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சுல, சீக்கிரமா போய் எல்லாம் முடிக்கணும். ஆமா வினி, சீக்கிரமா எல்லாத்தையும் முடிக்கணும், ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அட லக்ஸு, அது யாரு ஒன்ன மாதிரியே இருக்கு? அட ஆமா, யார் லக்ஸ் அது? என்ன இன்னைக்கு வந்திருக்கா? போச்சு, ஏதோ சண்டை போல. யார் லக்ஸ் அது? அவன் என் தங்கச்சி. என்ன லக்ஸ் சொல்ற? உனக்கு தங்கச்சி இருக்கா? அட ஆமா, ஒரு தங்கச்சி ஒரு தம்பி. என்ன லக்ஸு, நீ இத்தனை நாளா இதை பத்தி எங்ககிட்ட சொல்லவே இல்லை. அதுவா? சரி உள்ள வாங்க, அவர்கிட்ட பேசினா உங்களுக்கே தெரியும். சரி வாங்க, டக்கு டக்குன்னு போவோம். ஏ சத்யா, என்னடி ஆச்சு? என்ன திடீர்னு வந்திருக்க சொல்லாம? பெரியமா. அட ரெண்டு தங்கங்களும் சேர்ந்துதான் வந்திருக்கீங்களா? ஆமா பெரியமா. என்ன பிள்ளை, லக்ஸோட தங்கச்சி அப்படியே லக்ஸ் மாதிரியே இருக்கு. என் லூசு கிறுக்கி, பின்ன கூட பிறந்தவங்க ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, வேற எப்படி இருப்பாங்க? அது தெரியுது பிள்ளை, பாரு லக்ஸுக்கு சுடி போட்டு உட்காரச்ச மாதிரியே இருக்கு. ஆமா லூசு. சரி இரு, என்னதான் பிரச்சனைன்னு பார்ப்போம். ரொம்ப சோகமா இருக்காங்க அவங்க தங்கச்சி வேற. ஆமா பிள்ளை, பார்க்கலாம் என்னதான் பிரச்சனைன்னு கேட்போம். அக்கா, அந்த ஆளை என்ன அடிச்சிட்டாங்கக்கா. அடிச்சிட்டானா? இப்போ என்ன பிரச்சனை? என்னோட மாமியா கிழவி இருக்குல்ல, 1க்கு 2 வத்தி வச்சிருச்சு. அந்த ஆள் வந்து என்னை போட்டு அடிச்சிட்டான். ஃபஸ்ட்டு என்ன நடந்துச்சுன்னு முழுசா சொல்லுடி, அப்பதான் புரியும். இவங்களாம் யாருக்கா புதுசா இருக்காங்க? இவங்களாடி, இவங்க தாண்டி என்னோட ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஏதாச்சும் ஒன்றுனா இவங்க தான் எல்லாமே வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஓ அப்படியாக்கா, இவங்கள பற்றி தான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பியா ஃபோனில்? ஆமாண்டி, இவங்கள பற்றி தான் சொல்லுவேன். அட அக்கா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன பிரச்சனை அதை சொல்லுங்க. யார்மா நீ? நான் தான்க்கா, சின்ன பொண்ணு. அட அந்த சின்ன பொண்ணு நீதானாமா? பரவாயில்லையே, என்னோட புகழ் அது வரைக்கும் வந்திருக்கு. எங்க அக்கா சொல்லுவாமா, அடிக்கடி அவங்கள பத்தி தான் பேசிக்கிட்டே இருப்பா. சரிம்மா சத்யா, ஃபர்ஸ்ட் என்ன பிரச்சனை உனக்கு? எதனால உங்க வீட்டுக்காரர் அடிச்சாரு? அதுவாக்கா, ஏதோ காட்டுல ஏதோ கரும்பு போட்டிருந்தாங்களாம். அதுக்கு வந்து என்ன ஏதுன்னு கூட நான் பார்க்கலையா. அதனால என் மாமியை என்னை பிடிச்சி திட்டிட்டு இருந்துச்சு. நானும் அதுக்கிட்ட சண்டை போட்டேன். அவர் வந்ததும் 1க்கு 2 வத்தி வச்சுச்சா, அந்த ஆள் என்னைய போட்டு அடிக்கிறான். அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம நான் பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்துட்டேன். ஏன்னாலும் அந்த ஆள் மேலெல்லாம் கை வச்சிருக்க கூடாது சத்யா. ஆமாக்கா, அந்த ஆளுக்கு அவனா என்னை போட்டு அடிக்கிறதே தான் வேலை. என்ன லக்ஸு, யார் அதுன்னு பார்த்து ஒரு திட்டி வைக்க மாட்டியா அவரை? ஏழை சின்ன, அவன் யாருக்குமே அடங்க மாட்டான். அவன் தான் வேணும்னு கட்டிட்டு போனான். ஓ, அப்ப லவ் மேரேஜா? இல்ல இல்ல, வந்த மாப்பிள்ளையிலேயே எனக்கு இந்த மாப்பிள்ளைய மட்டும்தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னான். அதான் இப்போ போய் எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா. நாங்களாம் வேணான்னு சொன்னோம் அவனை. அக்கா, ஏதோ கட்டிட்டு போயிட்டேன், ஏன்க்கா அதையே சொல்லிக்கிட்டு இருக்க? பின்ன என்னடி, நாங்க அவன் வேண்டாம் வேண்டான்னு தலைப்பாட அடிச்சுக்கிட்டோம். கேட்டியா? அவன் தான் நல்லா இருக்கான், எனக்கு அவன் தான் வேணும்னு. சரி லக்ஸு விடு, ஏதோ நடந்து போச்சு. சரிம்மா சத்யா, நீ இங்கே இரு, அவன் வந்து கூப்பிட்ற வரைக்கும் நீ போகாத. ஆமா சித்தி, நீ போகாத, நீ இங்கே இரு. ஆமாக்கா, நீங்க போகாதீங்க, இங்கே இருங்க. நீ தான் அந்த உமாவாமா? அட, என்னை பத்தி உங்களுக்கு தெரியுமா? இந்த ஊருக்கே தெரியும் உமானா ஒரு லூசுன்னு. இங்க வந்து ஆரம்பிச்சிட்டியாப்ல. எங்க அக்கா சொன்ன மாதிரி நீங்களாம் வேடிக்கையா தான் பேசுறீங்க. ஆமாக்கா, ஜாலியா இருக்கணும். ஜாலியா இருந்தா தான் லைஃபே நல்லா போகும். என்ன பண்றது? சரி லக்ஷ்மி, அதான் தங்கச்சி பிள்ளைங்களும் வந்திருக்குங்க, கூட்டிட்டு போய் என்னன்னு பாரு. நாங்களும் போறோம். போய் சீக்கிரமா காப்பு கட்டணும், நீயும் கட்டு. சரி வேணி. என்ன எல்லாரும் இப்பதான் வந்தீங்க, அதுக்குள்ளேயே போறேன்றீங்க? அட அக்கா, நீங்க பாருங்க, நாங்க எப்பயுமே இங்கேயே தான் கிடப்போம். இப்ப போயிட்டு உடனே வந்துருவோம் பாருங்க. ஓ அப்படியாமா? ஆமாக்கா, உங்களுக்கு தம்பிலாம் இருக்கான்னு சொன்னாங்களே, உங்க தம்பியை வச்சு மிரட்டி பாக்குறது. ஏ சின்ன, அவன்லாம் சுத்த வேஸ்ட் சின்ன. பேருக்கு தான் சின்ன, அவன்லாம் போலீஸு. ஆனா சுத்த வேஸ்ட், எங்களை கண்டுக்கவே மாட்டான் அவன்லாம். அட என்ன லட்சம் சொல்ற? ஒரு போலீஸோட அக்காவா நீங்க? அந்த மாதிரியா நடந்துக்கிறீங்க? அட நீங்க வேற, அவன் ஒன்னத்துக்கும் லாக்கி இல்லை. ஊருக்கு தான் செய்வான், எங்களுக்கெல்லாம் ஒன்னத்தையும் கண்டுக்க மாட்டான். ஏன் சத்யா அப்படி சொல்ற? அட ஆமாக்கா, அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணான். எங்க அக்கா இருக்காளே, இவத்தான் அங்கேயும் இங்கேயும் மாத்தி பேசி எப்படியோ ஒரு வழியா கட்டி வச்சா. கடைசிட்டில் அவ எப்படி சொல்றது, அவ சொல்றது தான் அவன் கேட்பான். அந்த மாதிரி இருக்கு இப்ப.
என்ன பண்றது, இந்த காலத்துல எல்லாம் அப்படிதான் இருக்காங்க. சரி, அவங்க வாழ்க்கைய அவங்க பார்த்துட்டு போட்டோம். அதனால தான் நாங்க எதையுமே கண்டுக்கிறது இல்ல. ஏதோ ஒண்ணுனா எங்களுக்குள்ள நாங்க பாத்துக்கிறது. அப்ப நீங்க அவங்க கிட்ட எல்லாம் பேசுறது இல்லையா லக்ஸு? பேசுவோம் சின்ன, ரொம்பலாம் இல்ல. சும்மா பார்த்தா பேசிப்போம், போவோம் வருவோம், அவ்வளவுதான். ஆமா, அவங்க கிட்டலாம் நாங்க அதை எப்படி சொல்றது, இப்போ ஒரு பிரச்சனைன்னு போய் இப்போ உங்ககிட்ட நின்றுட்டு இருக்கானா, எங்க அக்கா வந்தா ஒரு கொஞ்ச நாள் பாப்பா எல்லாம் பேசி சேர்த்து விட்டுருவா. ஆனா அவன் சுத்தமா கண்டுக்கவே மாட்டான். அங்க போய் இருந்தாலும் அப்படியே வேலைக்காரி மாதிரியே நாங்க பாட்டு கிடக்கணும், எதையுமே கண்டுக்க மாட்டான். லக்ஸு இப்ப புரியுது ஏன் இது வரைக்கும் உன் தம்பியை பத்தி நீ பேசலன்னு. தெரிஞ்சா சரி சின்ன, சொல்லிக்கிற மாதிரிலாம் யாரும் இல்லை சின்ன. எனக்கு நீங்க தான் க்ளோஸ். உங்க அளவுக்குலாம் யாரும் கிடையாது, சொந்தம் கூட கிடையாது, கூட பிறந்தது கூட கிடையாது. அட விடு லக்ஸு, அதான் நாங்க இருக்கோம்ல. பரவாயில்ல, எங்க அக்காவுக்கு சப்போர்ட்டா நீங்களாம் இருக்கீங்க. எனக்கு அப்படி கூட கிடையாது எங்க ஏரியால. ஏக்கா, நீங்க அங்க இருக்கவங்கலாம் நீங்க பேச மாட்டீங்களா? அட, நான் பக்கத்து வீட்டுல போய் பேசினா கூட எங்க மாமியா கிடையாது, அவங்க கிட்ட ஏன் போய் பேசுற, எதுக்கு பேசுற அப்படின்னு அதை கூட என் புருஷன் கிட்ட சொல்லி கொடுத்து அதுக்கு அடி வாங்க அப்பா. ரொம்ப கஷ்டமா ராணி? ஆமாம்மா, ரொம்ப கஷ்டம் தான். சரி, நீ இங்கேயே இரு, அவனே வந்து கூப்பிடுற வரைக்கும் போகாத, நாங்களாம் இருக்கோம்ல, பாத்துக்கலாம். சரிக்கா. உண்மையாலுமே நாங்க கல்யாணம் பண்ணிட்டு போய் அங்க இருந்ததை விட எங்க அக்கா வீட்டுல இருந்தது தான் அதிகம். சரி விடுங்க, இங்கேயே இருங்க, நம்மள ஜாலியா இருக்கலாம். சரிம்மா சின்ன. சரி லக்ஸோ, நாங்களாம் கிளம்புறோம். நான் இல்லை, எங்கள் வீட்டில் இருக்க மாமியா கழிவு அது வேற கத்தும். நாங்களாம் போகிறோம். போயிட்டு நாளைக்கு தான் வர முடியும்னு நினைக்கிறேன். பொங்கல் வச்சுட்டு பொங்கல் தூக்கிட்டு ஒடியாந்துடுறேன் எப்படியோ. தெரியல சின்ன, போயிட்டு வா. ஆமா லக்ஷு, அப்படியே நாங்களும் கிளம்புறோம். சரி, போயிட்டு வாங்க, நாளைக்கு தான் வாங்க. சரி லக்ஷு, நாங்க போயிட்டு வரோம். சரி பிரபா. பரவாயில்லக்கா, உனக்கு பேசுறதுக்கு கூட இங்க நிறைய பேர் இருக்காங்க போல, நல்லா சப்போர்ட் பண்றாங்க. ஆமாண்டி, இவங்க எப்பவுமே இங்க வந்துருவாங்க. ஏதோ எனக்கு ஏதாச்சும் ஒன்றா வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, நானும் செய்வேன். சரிக்கா. என்னடி, ரொம்ப அடிச்சிட்டானா? ஆமாங்க்கா, ரொம்ப அடிச்சிட்டான். அதான் வலி தாங்க முடியாம நான் பாட்டுக்கு ஓடியான்ட்டேன். விழிச்சிட்டி, அந்த ஆள் கிடக்குறான், நீ இங்கேயே இரு, பார்த்துக்கலாம். அவன் என்னன்னு சொல்லாதடி, வயசுக்கு மரியாதை கொடு. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஆள் நடந்துக்கணும். விடுக்கா, இந்த பிள்ளைங்களுக்கு என் மேல இருக்க பாசம் கூட அவனுக்கு கிடையாது. சரி வா, உள்ள போலாம். உள்ள போய் உங்க சாப்பிட்டீங்களா இல்லையான்னு தெரியல, வாங்க உள்ள போய் சாப்பாடு போடுறேன், சாப்பிடுவீங்களா? சரிக்கா. சரி, காப்பெல்லாம் கட்டணும்னு சொன்னல கூட, நானே செய்யறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், இப்பதான் வந்தல்ல, வா உள்ள போலாம் வா. அக்கா வாக்கா, நம்மளாம் விளாட்லாம். விளாட்லாமே. இன்னைக்கு வேற ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அத்தை கிழவி வேற என்ன சொல்லுமோ தெரில. விஷ்ணு வீட்டில் இது இருக்குமான்னு தெரியலையே. சரி, கூப்பிட்டு கொடுப்போம். விஷ்ணு, விஷ்ணு. அக்கா, எது கூப்பிட்டீங்க? இந்தாம்மா, பூலா பூ வேப்பலையும். உங்கள் வீட்டில் இருக்கா இல்லையான்னு தெரில, காப்பு கட்டணும்ல, அதான். அதுவும் அக்கா தெரியலையே, என்ன பண்ணுவாங்கன்னு. சரி, இந்தா எதுக்கு எடுத்துகிட்டு போ. நானும் நிறையா பறிச்சுட்டு தான் வந்தேன். சரிங்கக்கா. சரிம்மா, சீக்கிரம் எடுத்துகிட்டு போய் கொடு, டைம் ஆச்சு, நானும் போகிறேன். சரிங்கக்கா. என்ன அத்தையை காணோம்? அத்தை, அத்தை. வா மருமகளே, இப்பதான் வீட்டுக்கு வழி தெரிஞ்சிச்சா? அட என்னத்தை போய் தேடி பறிச்சுட்டு வர வேணாமா அதெல்லாம்? ஒரு வார்த்தை சொன்னியா என்கிட்ட, அது மாதிரி பறிக்க போறேன்னு? சரி விடுங்கத்தை, இனிமே சொல்லிட்டு போறேன். சரி போ, டக்கு டக்குன்னு இதெல்லாம் போய் 4 மணிக்கு வச்சுட்டு வா. நாளைக்கு ரெடி பண்ணிட்டேன், சாமி கும்பிடலாம். சரி த, அதெல்லாம் பண்றேன். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அப்படி என்ன மருமகளே விஷயம்? லக்ஸ் தெரியுதுல்ல உங்களுக்கு? ஆமா தெரியும். லக்ஸுக்கு தங்கச்சி இருக்கு தெரியுமா? அட தெரியும், சொல்லு. தங்கச்சியும் இருக்கு, தம்பியும் இருக்கு. அட உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கு, எனக்கு தெரியல பாருங்களேன். நான்லாம் அவளை சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு தெரியாதா? சரி த, என்ன தெரியுமா எனக்கு நடந்துச்சு? என்ன நடந்துச்சு சொன்னா தானே மருமகளே தெரியும். ஃபர்ஸ்ட் உட்காருங்க அத்தை, சொல்றேன். இப்படியாச்சும் சொல்லு மருமகளே. அட அத்தை, அவங்க தங்கச்சி வீட்டுக்காரு எங்கேயோ அவங்க தங்கச்சி போட்டு அடிச்சிட்டாங்களாம். அதனால அவங்க தங்கச்சி வந்துட்டாங்க இங்க. அட அவ்வளோதானா? அட என்னத்த இப்படி பொசுக்குன்னு முடிச்சிட்டீங்க? பின்னா மருமகளே, அவ எப்பயுமே இங்க தான் வருவா சண்டை பண்ணிக்கிட்டு. அட என்னத்த சொல்றீங்க? இத்தனை நாளா எனக்கு தெரியாம போச்சு. கொஞ்ச நாளா வராம இருந்தா சரி, நானும் அவளை நல்லா பொழைக்கிறாளாட்டிருக்கு அப்படின்னு நினைச்சேன். இப்ப பார்த்தா திரும்ப வந்துட்டாளா? அப்படியா அத்தை? அட ஆமா மருமகளே, அவன் புருஷங்கார சரியான தண்ணி வண்டி. எப்போ பார்த்தாலும் தண்ணி அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து போட்டு மாடி போட்டு அடிப்பான். இதே தான் அவனுக்கு வேலை. அப்படியா அத்தை? அட ஆமா மருமகளே, இவளுக்கு கொஞ்சம் வாய் அதிகமா. இவ்வளோ ஏதாச்சும் ஒன்று சொல்லி வாங்கி கட்டிக்கிறது. எத்தனை தடவை தெரியுமா அவங்க அக்கா பாவம் போய் கூட்டு போய் விட்டு வந்திருப்பா. அதான் லக்ஷ இத்தனை நாளா அவங்கள பத்திலாம் எதுவுமே சொல்லியா? சொல்லிக்கிற மாதிரியே அவங்க 2 பேரும் பண்றாங்க. நீயே சொல்லி பார்க்கலாம். ஆமா அத்தை, நீங்க சொல்றது கரெக்ட் தான். சரி மருமகளே, நீ போய் டக்கு டக்குன்னு பண்ணு போ. சரி அத்தை. கடவுளே, இவ எப்ப வந்தா? என்னம்மா, என்ன அண்ணிய காணோம்? ஏண்டி, அவளை பத்தி உனக்கு தெரியாதா? என்னக்கடி அவள் வீட்டில் இருந்திருக்கா. இப்படி எப்ப பார்த்தாலும் அண்ணி ஊர் சுத்திட்டே இருக்கேன், உனக்கு கோவமா வரல? கோவமா தாண்டி இருக்கு. ஆனா யோசிச்சு பாரு, அவளை வீட்லயே உட்காரச்சிட்டு அவன் மகனை பார்த்துட்டே இருக்கிறதுக்கு வெளில எங்கேயா போயிட்டானா நான் வீட்டில் நிம்மதியா இருப்பேன். நல்ல ஆளுதாம்மா நீ, நல்லா யோசிக்கிற. அடப்பாவீங்களா, நான் வீட்டில் இல்லாதப்ப இப்படிதான் 2 பேரும் பேசிக்கிறீங்களா? அடச்சே.
இருங்க இருங்க நான் வரேன். என்ன அத்தை, உங்க பொண்ணு வந்துட்டாங்க போல. ஐயோ இவ எப்படி வந்தா? ஐயோ அம்மா, நான் பேசினதெல்லாம் கேட்டிருப்பாளா? தெரியலையேடி. சரி சமாளிப்போம். அண்ணி வாங்க அண்ணி. என்ன பூ பறிக்க போனீங்களா? இல்ல, வேப்பலை பறிக்க போனேன். உனக்கு வரத்துக்கு இவ்வளோ நேரமா? எப்போ போன நீ? காலையில் போனேன். இப்போ மணி என்ன? 6 ஆக போகுது. என்னத்த பண்றது, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரலான்னு தான் பார்த்தேன். சரி, என்னை தேடுவீங்கன்னு நினைச்சு வந்துட்டேன். அப்போ கண்டிப்பாக நாங்கள் பேசுனதெல்லாம் கேட்டுட்டான். எருமை நல்லா ஒட்டு கேட்டுட்டாளே இவ. என்ன அத்தை, ஆமா தானே, நான் வருவேன் நீங்க எதிர்பார்ப்பீங்கன்னு நினைச்சு வந்துட்டேன்ல. சரி அப்படியாச்சும் வந்தியே, போ போய் ஃபர்ஸ்ட் அதெல்லாம் பண்ணு போ. நான் எதுக்கு பண்ணுவேன்? பண்ணா பண்ணுங்க, பண்ணாட்டி போங்க, நான் போறேன். இவளுங்க உட்காந்து என்னை பத்தியே பேசுவாளுங்க, அப்புறம் என்கிட்டயே வேலை வாங்குவாங்க. நான் என்ன இழிச்ச வாயா இவங்களுக்கு செய்யறதுக்கு? செஞ்சா செய்யட்டும், இதை செய்யாட்டி போட்டும், அது வீணா போனாலும் எனக்கு கவலையே இல்லை. அட என்னம்மா, அண்ணி இப்படி கோச்சிட்டு போயிட்டாங்க? அவ கிடக்குறாடி லூசு. ஏம்மா, நீ அண்ணிய லூசு லூசுன்னு சொல்லிட்டு கடைசியில் நீ தான் லூஸ் ஆக போற பாரு. ஏன்டி இப்படி சொல்ற? என்ன பார்த்தல கோத்துல எப்படி தூக்கி எஞ்சிட்டு போகுதுன்னு, கடைசியில் நீ தான் செய்ய போற. நல்லா தெரிஞ்சிக்க. அது நல்லா ஊர் சுத்த விடுறேன்னு சொல்லிட்டு நீ தான் எல்லா வேலையும் வீட்டில் செஞ்சுக்கிட்டு இருக்க. அப்படிலாம் இல்லடி, நிறையா வேலை வெளில போய் சுற்றணும். இப்போ பாரு, இந்த பூவே அவள் போய் பறிச்சுட்டு வந்துட்டா. என்னால் போக முடியுமா? நான் போய் வெயில நின்று பறிக்க முடியுமா? அதனால தான் வீட்டில் நான் பாட்டுக்கு அழகாக நிழலே இருந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் உட்காந்துப்பேன். அவளை மாதிரி என்ன வெயிலே சுற்றிட்டு இருக்கேன். நல்லா தானே யோசிக்கிறேன், ஒன்ன மாதிரி தான் என்னோட மாமையாவும் யோசிக்கும் போல. அதுக்காக நீலாம் போய் வெளில சுற்றிட்டு இருக்காதடி. ஒழுங்காக வீட்லேயே இரு சரியா? வீட்லேயே ஏமாத்திக்கிட்டு கடை. சரிம்மா, அண்ணன் எப்பமா வரும்? அதெல்லாம் வந்துடுவான்.